வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். நல்ல மாம்பழ சீசனில் கேரளா குசைனில் ஸ்பெஷலைஸ்டான மாம்பழ புளிச்சேரி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற நல்ல பழுத்த மாம்பழங்களாக எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தில் எல்லாமே நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சது, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்க நேரத்தில் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல், அதோட கூட 3 வெங்காயம், 3 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் 2 இருந்தால் போதும், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டம்ளர் தண்ணி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம மாம்பழம் எல்லாமே நல்ல ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகிருக்கும். ஆல்ரெடி நல்ல பழுத்த மாம்பழம் வேற இல்லையா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் சேர்த்துட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனையும் போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு அதோட எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுடலாம். எகெயின் மூடி போட்டு இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் கிரேவி நல்லா கொதி வந்து மாம்பழத்தோடு சேர்ந்து அந்த ஒரு வாசனையாக நல்லா ரெடியாக இருக்குங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறி வர்ற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அது ஆறிட்டுருக்கிற கேப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதோட கூடவே காஞ்ச மிளகா ஒரு 2-3 நல்லா கிள்ளி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதை கலந்து விட்டுடலாம். இது மினிமம் 3-4 நிமிஷம் ஆகும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஆறி வந்திருக்கிற மாம்பழ கிரேவியில் நம்ம இந்த தாளிப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி கெட்டியான தயிரை நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தயிர் நல்ல கெட்டியாக க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கிறனால இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இதில் சேர்த்துட்டு ஆல்ரெடி மாம்பழம் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த தயிருக்கும் தேங்காய்க்குமான தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுட்டு தாளிப்பையும் இதில் சேர்த்து தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நம்மளோட தேங்காய் அரவை தயிரை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஊற்றிட்டு இதை அப்படியே டக்குன்னு மூடி போட்டு இது ரொம்ப ஃப்ளேவர்ஸ் வெளியில் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட்டு அப்படியே கலந்து விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த தாளிப்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி நமக்கு பர்ஃபெக்டான மாம்பழ புளிச்சேரி கிடைக்கும். சர்வ் பண்ணும்போது எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான மாம்பழ புளிச்சேரி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.